இன்றைக்கு நாம் பல்வேறு வகையான ஆர்த்ரைட்டிஸ் மற்றும் குறிப்பாக ரியூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் பற்றி அறிய போகிறோம். ஆர்த்ரைட்டிஸ் என்பது மூட்டுகளில் ஏற்படும் அழற்சி மட்டுமே. அதாவது உங்களுக்கு மூட்டுகளில் கடுமையான வலி மற்றும் வீக்கம் இருக்கும். இதனால இது எப்போதும் வெளிப்புற பகுதிகளில் மட்டுமே, அதாவது மூட்டுகளின் முனைகளில் தான் ஏற்படும். அது உடலின் மையப்பகுதியில், அதாவது முதுகெலும்பு பகுதியில் ஏற்படுமானால் அதை ஸ்பாண்டிலார்த்ரோபதி என்று அழைக்கப்படுகிறது. உதாரணமாக, இது கைமுட்டி, முழங்கால், முழங்கை போன்ற வெளிப்புற மூட்டுகளில் ஏற்பட்டால் அது எப்போதும் ரியூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸுடன் தொடர்புடையதாக இருக்கும். அப்படி என்றால் ரியூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் என்றால் என்ன? இது ஒரு தானாகவே உருவாகும் ஆட்டோஇம்யூன் நோய். அதாவது உடல் நம் சொந்த மூட்டுகளுக்கு எதிராக போராடுகிறது. அதாவது நம் வெள்ளை இரத்த அணுக்கள் நம் எலும்பு மூட்டுகளுக்கு எதிராக போராடி மூட்டின் வெளிப்புற உறையை, அதாவது முழங்கால் மூட்டின் வெளிப்புறத்தை சேதப்படுத்தும். அதனால அதை கட்டுப்படுத்த வேண்டும். முழங்கால் மூட்டின் வெளிப்புறம் சேதமடைந்ததால் நமக்கு பல பிரச்சனைகள் ஏற்படும். உதாரணமாக வீக்கங்கள் மற்றும் மூட்டுகளுக்குள் விஷப்பொருள் கலந்த திரவங்கள் சுரக்கப்படுதல் போன்றவை. இதனால் நம் முழங்கால் மூட்டும் கார்டிலேஜும் சேதமடையும். இறுதியில் எலும்புகளில் வடிவ மாற்றங்கள் உருவாகும். ஆக ஆர்த்ரைட்டிஸின் இறுதி நிலை, அதாவது ரியூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸின் இறுதி நிலை, எலும்பும் மூட்டுகளும் வடிவ மாற்றம் அடைவது, மேலும் நோயாளிக்கு கடுமையான செயலிழப்பு ஏற்படும். எனவே செயல்பாட்டு திறன் குறைபாடு மற்றும் உடல் இயக்கத்தில் உண்டாகும் சிரமங்கள், மூட்டு வடிவ மாற்றங்கள் போன்றவற்றை தடுக்க ரியூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் பாதிப்பில் நம் மூட்டுகளை மிகவும் கவனமாக பராமரிக்க வேண்டும். சரியான உடற்பயிற்சி, சரியான உணவு பழக்கங்கள் மற்றும் நல்ல வாழ்க்கை முறை ஆகியவை ரியூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸை தடுக்க மிகவும் முக்கியமானவை. முதல்ல உங்களுக்கு ரியூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கிறதா என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். முதலில் உங்கள் மருத்துவரை சந்தித்து உங்கள் இரத்த பரிசோதனை முடிவுகள் மற்றும் அனைத்து எக்ஸ்ரே, சிடி ஸ்கேன் ஆகியவை ரியூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸை உறுதிப்படுத்துகிறதா என்பதை சரிபார்க்க வேண்டும். இது ரியூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் என்று உறுதியாக இருந்தால் உடனடியாக சிகிச்சையை தொடங்க வேண்டும். ரியூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸை கட்டுப்படுத்த பல வழிகள் உள்ளன. நான் கூறியபடி மருந்துகள், வாழ்க்கை முறை மாற்றங்கள் மற்றும் உடற்பயிற்சிகள். மருந்துகள் எப்போதும் முறையாகவும் தொடர்ந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். இது மிகவும் மிகவும் முக்கியமானது என்பதை நான் உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன். ஏனெனில் நீங்கள் மருந்துகளை முறையாக எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் நிச்சயமாக வடிவ மாற்றங்கள் அதிகரிக்கும். மேலும் நீங்கள் போதுமான ஓய்வை எடுக்க வேண்டும் மற்றும் இந்த நிலைமைகள் குறித்து கவலைப்பட வேண்டாம். உங்கள் மருத்துவர் உங்களுக்கு ரியூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் உள்ளது என்று சொன்ன உடனே தயவு செய்து பதட்டப்பட வேண்டாம். சரியான பராமரிப்புடன் இது தானாகவே கட்டுப்படும். நீங்கள் இந்த நோயின் முன்னேற்றத்தை புரிந்து கொண்டு அதற்கேற்ப சிகிச்சை மேற்கொள்ள வேண்டும். நீங்கள் உங்கள் மருத்துவரை முறையாக சந்தித்து உங்கள் மருந்து அளவை மாற்றிக்கொள்ள வேண்டும். பாருங்கள், சில நேரங்களில் நீங்கள் அதிக அளவில் மருந்து எடுத்தால் உங்களுக்கு சில பக்க விளைவுகள் ஏற்படலாம். அதனால அவர்கள் உங்கள் கல்லீரல், சிறுநீரகம் மற்றும் இரத்த அளவுகோல்களை பரிசோதிப்பார்கள். இந்த அளவுகோல்கள் கட்டுப்பாட்டில் வந்தவுடனே நீங்கள் மருந்துகளை வரம்பில்லாமல் எடுத்துக்கொள்ளலாம். ஏனெனில் சில சமயங்களில் நோய் அதிகமாக இருந்தால் மருத்துவர்கள் உங்களுக்கு ஸ்டீராய்டுகளை பரிந்துரைக்கலாம். பாருங்க, ஸ்டீராய்டுகள் எதிர் முனைப்பட்ட ஆயுதம் போன்றது. நீங்கள் நோயை நல்லா கட்டுப்படுத்தலாம், அதே நேரத்தில் அது மற்ற உறுப்புகளையும் சேதப்படுத்தும். நான் சொன்னது போல ஸ்டீராய்டும் மற்ற அனைத்து மருந்துகளும் தங்களுக்கே உரிய நல்ல மற்றும் கெட்ட விளைவுகளை கொண்டுள்ளன. அதை கண்டறிய அவர்கள் முறையாக இரத்த பரிசோதனை செய்வார்கள். அதனால தயவு செய்து உங்கள் மருத்துவரை முறையாக சந்தியுங்கள். உள்ளூர் சிகிச்சைகள் போன்ற குறுக்கு வழிகளை தேர்வு செய்ய வேண்டாம். அது நிச்சயமாக நிலையை மேலும் மோசமாக்கும். எனவே நான் சொல்ல விரும்பும் செய்தி என்னவென்றால், வாழ்க்கை முறையை மாற்றுதல், உணவு மற்றும் வழக்கமான உடற்பயிற்சிகள் ஆகியவற்றுடன் உங்கள் மூட்டுகள் நாளுக்கு நாள் அல்லது விரைவில் சேதமடையாமல் இருக்க நீங்கள் உங்கள் மருத்துவரை முறையாக சந்தித்து ஆலோசனைகளை பெற வேண்டும். நாளின் முடிவில் உங்கள் எலும்பும் மூட்டுகளும் வலுவாக இருக்க வேண்டும் என்பதால் நீங்கள் எப்போதும் விழிப்புடன் இருக்க வேண்டும். நம் அனைவரும் சேர்ந்து ருமாட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸுக்கு எதிராக போராடுவோம். அன்பான நண்பர்களே, மகிழ்ச்சியாக இருங்கள். ருமாட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸை பற்றி கவலைப்பட வேண்டாம். இது குணப்படுத்தக்கூடியதும் கட்டுப்படுத்தக்கூடியதும் தான். வீடியோவை பார்த்தமைக்கு நன்றி. நன்றி. மூட்டுகள் மற்றும் எலும்பு தொடர்பான பிரச்சனைகள் மற்றும் நிவாரணம் அறிய உடனடியாக தமிழ் ஸ்பைன் டாக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.